தேவனை புறக்கணித்து வாழுகின்ற இந்த உலகத்தில் தேவனோடு நடப்பது எப்படி என்பதை குறித்து ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்லும் பொழுது தேவன் அவர்களை எவ்வாறு தம்மிடம் சேர்த்து கொள்ளுகிறார். இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைங்க இந்த உலகத்தை விட்டு வெளியேறும் பொழுது பரலோகத்தில் அவர்களை வரவேற்பதற்கென்று தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்ம இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் தேவனால் படைக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாம் சிறிது காலத்துக்கு முன்பாக அவர் மரித்து போகிறார். நோவாவின் அந்த நோவா அப்பதான் பிறக்கிறார். ஆதாம் மரித்து போகிறார். சிறிது காலத்துக்கு பிறகு நோவா பிறக்கிறார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏனோக்கு என்ன பண்ணுகிறார்? அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். இது மிகவும் இதை படிக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இதை ஏற்படுத்துகிறது. ஆதாம் பாருங்க, அவன் தேவனோடு நெருங்கிய தொடர்புடையவராக இருந்தார். தேவனுடைய குரலை அவர் கேட்டாரு. நோவா ஆண்டவர் மீது வைத்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு பெரிய பேழையை என்ன பண்றாரு? தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பேழை என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துகிறார். அதற்கு இடையில ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஏனோக்கு என்ன பண்ணுகிறார்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இது நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு வாக்குறுதியை, இது ஒரு பெரிய ஒரு உறுதியை நமக்கு தருகிறது. நாம் வாழ்கின்ற காலத்தில் ஒருவேளை ஆண்டவர் வருவாரானால் அவரோடு கூட நம்ம என்ன பண்ண போறோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்றென்றும் நாம் வாழ போகிறோம். ஒருவேளை அவர் வருவது தாமதித்தால் நாம் இந்த சரீரத்தை விட்டு உலகத்தில் நம்ம மரிக்கும் பொழுது எப்படி ஸ்தேவான் மரித்த போது பரலோகம் திறந்து ஆண்டவர் எழுந்து நின்று அவனை வரவேற்கிற அந்த காட்சியை நம் வேதத்தில் பார்க்கிறோமோ, அதுபோல நம்மையும், அதாவது அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவரோடு கூட வாழும்படி நம்மை அவரோடு கூட என்ன பண்ண போகிறார்? ஏற்றுக்கொள்ள போகிறார். அப்போ உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் ஏனோக்கினுடைய ஒரு சம்பவம் ஒரு பெரிய நம்பிக்கையை, ஒரு பெரிய விசுவாசத்தை என்ன பண்ணுகிறது? நமக்கு அது ஊட்டுகிறது. சொல்லப்போனா 3 பேர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார்கள். ஒன்று ஏனோக்கு, 2வது எலியா, 3வது நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியில எல்லாரோடும் அவர் தரிசனமாகி சஞ்சரித்து எல்லோரோடும் இருந்து 40 நாளுக்கு பிறகு ஒலிவ மலையில தன்னை விசுவாசித்த அத்தனை பிள்ளைகளுக்கு கண்களுக்கு முன்பாக அவர் வானத்துக்கு என்ன பண்ணுகிறார்? எழுந்தருளி போகிறார். அப்படி எழுந்தருளி போகும்போது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்பவும் என்ன பண்ணுவார்? வருவார் என்பதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவனை புறக்கணித்து வாழ்கின்ற உலகத்துல நாம தேவனோடு சஞ்சரிக்கின்ற ஏனோக்கை போல, சஞ்சரிப்பு என்பது என்னன்னா தேவனோடு சேர்ந்து வாழ்வது. ஆங்கிலத்தில் ஈனோக் வாக் வித் காட், ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்று வாசிக்கிறோம். தமிழில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு ஒரு மனிதன் எப்படி நடக்க முடியும்? இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். தேவனோடு ஒரு மனிதன் ஒரு மனிதன் முதலாவது நடக்க முடியுமா? Can a man walk with God? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தேவனோடு இணைந்து நடக்க முடியுமானா அதற்கு பரிசுத்த வேதம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு கீ வேர்டு, ஒரு உணர்த்துவது என்ன தெரியுமா? பரிசுத்த வேதம் ஆமோசின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். ஆமோசின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஒருவேளை நீங்கள் எடுத்தால் நீங்கள் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, 2 பேர் ஒருமனப்பட்டாதான் என்ன பண்ண முடியும்? ஒருமித்து என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்போ தேவனோடு ஒரு மனிதன் நடக்கணும், ஒரு மனிதனோடு தேவன் நடக்கணும், இல்லை ஒரு மனிதன் தேவனோடு நடக்கணும்னு சொன்னால் அவங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு மனம் இருக்கணும். அவங்க 2 பேருக்குள்ளும் சமாதானம் இருக்கணும். ஆனால் நம்ம பார்க்குறோம், மனுஷன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டான். மனுஷனுடைய பாவம் என்ன பண்ணுச்சு? தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவை உண்டாக்குனதுனால மனிதனால் தேவனோடு என்ன பண்ண முடியலை? நடக்க முடியலை. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனோடு நடக்கிறன்னா முதலாவது அவங்க 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது? தேவனோடு கூட நடக்க முடியாது. அப்போ எது அவசியம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவன் பாவம் மன்னிப்பை பெற்று அவரோடு கூட ஒப்புரவாகி அவரோடு கூட அவன் இணைந்தால் மாத்திரம்தான் நடக்க முடியும். பாவம் செய்கிற ஒரு மனிதனோடு, பாவத்தோடு வாழ்கிற ஒரு மனிதனோடு தேவன் என்ன பண்ண மாட்டார்? சேர்ந்து நடக்க மாட்டார். அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனோடு தேவன் சேர்ந்து என்ன பண்ண மாட்டார்? நடக்க மாட்டார். அப்படியானால் ஏனோக்கு தான் வாழ்ந்த காலத்தில் எவ்விதமாய் தன்னை காத்து கொண்டிருப்பார் என்று பாருங்கள். ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதற்கான எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஏனோக்கு செய்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவரோடு ஒப்புரவாகிற காரியத்தை செய்யாம ஒரு மனிதன் தேவனோடு என்ன பண்ண முடியாது? சேர்ந்து நடக்க முடியாது. யோபு 22ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் எலியாப் என்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான். எலியாப் சொல்லுகிறான், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன வரும்? நன்மை வரும். யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எலியாப் சொல்லுகிறார், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? தேவனோடு சமாதானம் பெறுவது. நம்ம ஏற்கனவே வாசித்தோம், நம்ம தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நாம் என்ன பண்ணப்பட்டோம்? அவரோடு கூட சமாதானம் பெற்றோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தம் நம்மையும் தேவனை என்ன பண்ணுது? இணைத்திருக்கிறது. அப்போ அவரோடு நம்ம சமாதானம், நம்ம மனம் திருப்பி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அவரோடு கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும்? ஏனோக்கை போல ஒருங்கிணைந்து இந்த உலகம் கரப்டட் உலகத்தில் தேவனை புறக்கணித்து தன் சுய இஷ்டப்படி வாழுகின்ற மனிதர்கள் மத்தியில் நாம் அவரோடு கூட இணைந்து நடப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து நம்மை தேவனிடத்தில் என்ன பண்ணினார்? ஒப்புரவாக்கினார். நாம் சத்துருக்களாக இருந்தால் அவரோடு நம்ம வந்து சேர்ந்து நடக்க முடியாது. சத்ரு ஒரு சமாதானத்தோடு தான், அவரோடு சமாதானமானதான் என்ன பண்ண முடியும்? சேர்ந்து நடக்க முடியும். சத்துருவாக இருந்தால் நம்ம அவரோடு கூட என்ன பண்ண முடியாது? சேர்ந்து நடக்க முடியாது. அப்போ நான் அவரோடு சேர்ந்து நடக்க வேண்டுமானால் நான் என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை அறிக்கை செய்து என் பாவத்தை விட்டுவிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவரோடு கூட என்ன பண்ணணும்? முதல்ல தேவனோடு சமாதானமாகணும். தேவனோடு சமாதானமாகினால் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனோடு நம்ம சேர்ந்து நடக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனா நல்லா புரிஞ்சுங்க, நம்ம சத்ருவா இருந்தா என்ன நடக்கும்? சத்ருவா இருந்தா என்ன நடக்கும்? சத்ருவா இருந்தா அவரோடு நம்ம சேர்ந்து நடக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து சத்ருக்கள் வந்து அவருக்கு அருவருப்பானவர்கள். பாவம் அவருக்கு அருவருப்பானது. பாவிகளை அவர் என்ன பண்றாரு? பாவம் செய்கிறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களை தேவன் என்ன பண்ணுகிறார்? அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை, அவரோடு கூட ஒப்புரவாகிறவர்களை அவர் பார்க்கிறார். ஓசியாவின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம், ஓசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். நல்லா புரிஞ்சுங்க, நீங்க தேவனுக்கு சத்ருவா இருந்தால் அவர் உங்க கூட சேர மாட்டார். நீங்க அவருக்கு விரோதமாக வாழ்ந்தீர்களானால், நீங்க பாவத்தில் ஜீவிப்பீர்களானால் அவர் உங்களோடு சேர்ந்து வரமாட்டார். நீங்க பலியை கொண்டு போகலாம், நீங்க காணிக்கையை கொண்டு போகலாம், ஆனா பாவம் செய்து கொண்டு நீங்க காணிக்கையோ பலியையோ கொண்டு போவீர்களானால் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு என்னது? அருவருப்பானது. அப்போ நான் என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் முதலாவது என் பாவத்தை நினைத்து வருத்தப்பட்டு பாவத்தை நான் என்ன பண்ணணும்? வெறுக்கணும். பாவத்தை நான் வெறுத்தா அவருடைய இரக்கம் எனக்கு உண்டாகும். பாவத்தை விரும்பக்கூடாது. பாவத்தை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஐயோ, இந்த அருவருப்பான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆடுகளோடும் மாடுகளோடும் காணிக்கையோடும் அல்லது வேற எந்த ஒரு நல்ல புண்ணிய காரியங்களை நான் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செய்தால் தேவன் நம்மோடு கூட சேர மாட்டார். அவர் சொல்லுகிறார், அவர் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார். எடுத்த உடனே ஒரு பாவம் செய்யறவங்களை ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். அவர் நிறைய சான்ஸ் கொடுப்பார், உணர்த்துவார், பாவத்தை உணர்த்துவார், புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். பல சூழ்நிலைகள் அவங்க அந்த ஊடாய் கடந்து போகும்போதே அவங்களுக்கே தெரியும், நம்ம பண்ற தப்புனால தான் இது எனக்கு நடக்குது அப்படின்னு. நான் தப்பு பண்றேன். நல்லா புரிஞ்சுங்க, மனம் திரும்பினா சூழ்நிலை மாறும். மனம் திரும்பாவிட்டால் still you will face the consequence. அதனுடைய பலனை, அதனுடைய அந்த விளைவுகளை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பலவிதமான பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க பாவத்தில் வாழ்ந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. பாவத்தை விட்டு வெளியே வரும்போது தேவன் இரக்கப்படுவார். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படின்னா வாழ்வடைவான். வாழணும்னு ஆசையா? நல்லா வாழணுமா? உங்களுக்கு எத்தனை பேர் நல்லா வாழணும், நிம்மதியா வாழணும், ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க வாழணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாழ்க்கையில உணரணும்னா நல்லா புரிஞ்சுங்க, பலி செலுத்துவது முக்கியம் கிடையாது, காணிக்கை கொடுப்பது முக்கியம் கிடையாது. காணிக்கை கொடுக்கலாம், பலி செலுத்தலாம், ஆண்டவருக்கு நம்ம பொருத்தனை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆண்டவர் என் வாழ்க்கை சரியில்லாம நான் என்ன பொருத்தனை பண்ணாலும், என்ன காணிக்கை செலுத்தினாலும், என்ன சடங்குகள் சம்பிரதாயங்களை பண்ணாலும் ஒருபோதும் தேவன் அவைகளில் பிரியமா இருக்க மாட்டார். அப்ப அவைகளை விட்டு நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு நான் சேர்ந்து வாழணும், ஆண்டவரோடு நான் நடக்கணும், ஏனோக்கை போல வாழணும், ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கணும்னா முதலாவது பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். பாவம் செய்த ஆண்டு சொல்றாரு, நான் பாவம் செய்யறவங்க கூட சேர மாட்டேன், அவனை விட்டு விலகி போயிடுவேன்றார். இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிங்க, ஓசியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். அவரை பார்க்க மாட்டாங்க, அவரை பார்க்க முடியாது, அவர் அவர்களை விட்டு விலகினார். இவங்க யாருங்க? போறவங்க யாருங்க? இஸ்ரவேல் ஜனம், வாக்குத்தத்தத்தின் ஜனம். அவர் தான் சொன்னாரு, நீ காணிக்கை எடுத்துன்னு வா, நீ பலி எடுத்துன்னு வான்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? நீ காணிக்கையோடும் பலியோடும் வர, ஆனா உன் ஜீவியம் சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, நீ பாவத்தை விரும்பி கொண்டு பாவம் செய்யணும்னு சொல்லி பாவத்தின் மேல பாவத்தை ரொம்ப நேசிக்கிற, உலக பிரகாரமா வாழ்வதே உன் நோக்கமா இருக்குது, சகல அருவருப்பான எண்ணங்களோடு நீ வாழணும்னு நினைக்கிற, ஆண்டவர் பலி செலுத்தினா அது போதும்னு நினைக்கிற. மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் அவர்களோடு சேர மாட்டார், அவர் அவர்களை விட்டு விலகினார். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனோடு நடக்கணுமா? ஏனோக்கை போல பாவத்தை விட்டு விலகணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதிலே கவனம் செலுத்தணும். ஆண்டவர் பிரியப்படுத்துவது, ஆண்டவருக்கு பயந்து வாழ்வது, கர்த்தருக்கு பயப்படுதல், நித்திய கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு ஆயுஷ் நாட்கள் என்ன பண்ணும்? பெருக பண்ணும். நீங்க நல்லா இருப்பீங்க,
யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை செய்து கொண்டு ஆண்டவரோடு நீ சேர்ந்து வாழ முடியாது. ஆமெனே வரமாட்டேன் பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீமை செய்து கொண்டு ஆண்டவரோடு சேர்ந்து வாழவே முடியாது. தீமை செய்கிறவங்களை ஆண்டவருக்கு என்ன பண்ண? அருவருப்பானவர்கள். ஆண்டவர் அவங்கள விட்டு போயிடுவார். அவர் வாக் அவே ஃப்ரம் தம். அவங்கள விட்டு போயினே இருப்பார், கை விட்டுருவார். ஆனால் அவருக்கு கொஞ்சமாவது பயப்படணும். ஐயோ, என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது, என் ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழணும். ஒருவேளை பலவீனத்தில் நீங்கள் பாவத்தை செய்து அல்லது ஏதோ பிசாசனுடைய தூண்டுதலால் விழுந்து போயிருந்தாலும் கத்தி கதறி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகிற வழியை பார்க்கணுமோ ஒழிய பாவத்திலே வாழ்வதை பார்க்கக்கூடாது. பாவத்தை விட்டு வெளியே வரணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல ஆண்டவர் பாவியை கோபத்தோடு பார்க்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? பாவிகளை வார்த்தையினால ஆண்டவர் அவங்கள கண்டிக்கிறார். வார்த்தையினால கண்டிப்பார். சும்மா வேஷம் போட்டுக்கின்னு நான் எல்லாம் பண்ணிட்டேன், நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், நான் காணிக்கை கொடுத்துட்டேன், நான் இதை பண்றேன், அதை பண்ண, ஜெபம் பண்றேன், நான் ஆராதனை பண்றேன், ஆனா ஜீவியம் மாறலைன்னா ஆண்டவர் சொல்றார், நீ கைவிரித்தாலும் பார்க்க மாட்டேன், நீ அதிகமா ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா பாவத்தில் இருந்து கொண்டு, பாவத்தை விரும்பி கொண்டு, பாவத்தை செய்து கொண்டு ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் கோபத்தோடு பார்க்கிறார். எப்படி சொல்றார் பாருங்க. அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார், கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். 7ஆம் வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் பண்ணாம வாழுங்க. ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்றார். காலையில் தானே சொன்னேன், இது ஒரு தீர்க்கதரிசி சொல்லல, ஒரு தேவதூதன் சொல்லல, இது ஏதோ ஒரு யாரோ மூலமா ஆண்டவர் இது சொல்லல, டைரக்டா ஆண்டவரை சொல்ற, நான் பரிசுத்தரா, என்ன பாடுறா, நீங்களும் என் பிள்ளைங்க பரிசுத்தமா வாழுங்க, அப்பதான் நான் உங்க கூட என்ன பண்ண முடியும்? சேர்ந்து இருக்க முடியும். நீங்க பாவத்தை செய்து கொண்டு, அநியாயத்தை பண்ணிக்கொண்டு, அக்கிரமத்தை பண்ணிக்கொண்டு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு நான் உங்களை நோக்கி பார்ப்பேன்னு நினைக்காதீங்க. கோபத்தோடு தான் உங்களை பார்ப்பேன். பாவம் செய்கிறவங்களுக்கு தேவனுடைய முகம் விரோதமாகவே இருக்கிறது. வார்த்தை எப்படி வரும்? பாவம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்போடு தான் வரும். சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பாவம் செய்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு பாவம் செய்து கொண்டு, அநியாயம் செய்து கொண்டு என்ன பண்றது? சும்மா உத்தமர்கள் மாதிரி பேசுவது. சங்கீதம் 50:16. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த துன்மார்க்கன் யார் தெரியுமா? உலகத்தான் கிடையாதுங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கின்னு சொல்லும் போது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இவன் இவன் யாருன்னா ஒரு உடன்படிக்கை உட்பட்டவன். இவன் ஒரு இஸ்ரவேலன். இவன் ஒரு 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம், கிறிஸ்தவ மாதிரி. அப்ப ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழறவன் அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் அவன் யார் தான்? துன்மார்க்கன். ஒரு கிறிஸ்தவன் துன்மார்க்கமா வாழக்கூடாது. நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் ஞானஸ்தானம் பெற்றேன், நான் ஜெபம் பண்றேன், ஆனா நான் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழறேன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை எப்படி தான் பார்க்கிறாரு? துன்மார்க்கனா தான் பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் துன்மார்க்கனை நோக்கி பாருங்க, என் வசனத்தை நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதிக்குதுன்னு கேட்பார். அப்ப வசனத்தை பிரமாணத்தை எடுத்து உரைக்கிறான்னா அவன் கிறிஸ்தவனா தானே இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அவன் இன்னும் பக்கா கிறிஸ்தவனா இருக்கணும். சில பேர்லாம் சாட்சி சொல்லுவாங்க, சாட்சியா வாழ மாட்டாங்க. கிறிஸ்தவன் வாயில கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது, வாழ்க்கையில கிறிஸ்தவனா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வாயில கிறிஸ்தவனா இருக்காத, வாழ்க்கையில கிறிஸ்தவனா இரு. அல்லேலூயா.
அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. சும்மா சாட்சி சொல்றது, சும்மா பைபிள் எடுத்துக்கிட்டு பேசுறது, ஆனா ஜீவிக்கிற ஜீவியெல்லாம் துன்மார்க்கமான ஜீவியம். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? வார்த்தையினால பேசுறாரு. எப்படி சொல்றாரு? நீ என்னுடைய பிரமாணத்தை எடுத்துரைக்கவும், என் உடன்படிக்கைனா வாக்கு தத்தத்தை நீ அறிக்கப்படும். சில பேர் சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார், வாக்கு கொடுத்து வாழத்தெல்லாம் கெட்ட வாழ்க்கை, பண்றதெல்லாம் அநியாயம், ஆனா வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீ எப்படி பேசலான்னு கேட்கிறாரு. நீ வாழறது இல்லை, நான் வாயில மட்டும் பேசுறேன். தேவனுடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம துன்மார்க்கமா வாழ்ந்த ஆண்டவர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். உனக்கு ஒரு நியாயம், உலகத்தானுக்கு ஒரு நியாயமா? ஆண்டவர் கண்டிப்பா எல்லாரையும் சமமாக தான் நடத்துவார். அப்ப நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்து கொண்டு, நான் ஒரு வேதத்தை வாசித்து கொண்டு, நான் தேவனுடைய பிள்ளையா இருந்து கொண்டு, நான் ஆலயத்துக்கு வந்து கொண்டு, செய்யாத அநியாயத்தில் செய்து கொண்டு, நான் சும்மா சாட்சி சொல்றேன், நான் வசனத்தை பேசுறேன்னா ஆண்டவர் உன்னை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பிரமாணத்தை எடுத்து உரைக்கவும், என்னுடைய உடன்படிக்கையை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? அல்லேலூயா அன்னு சொல்றாரு. நீ சிட்சையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் அவர்களை சிட்சிக்கிற சிட்சை அவங்களுக்கு தேவையில்லை. சிட்சை என்ன பண்றாங்க? வெறுக்கிறார்கள். ஐயோ ஆண்டவரே, எனக்கு சிட்சையெல்லாம் வேணாம், எனக்கு கஷ்டம்லாம் வேணாம், சிட்சையை வெறுக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் சிட்சையை வெறுத்து அவருடைய வார்த்தை என்ன பண்றாங்க? அவர்களுக்கு பின்னாக எரிந்து போடுகிறார்கள். அவர் வார்த்தையை கீழ்ப்படியணும்ன்ற எண்ணம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? துன்மார்க்கனை நோக்கி, நீ என்னுடைய பிரமாணத்தை எடுத்து உரைக்கவும், நீ என்னுடைய உடன்படிக்கையை சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஞானஸ்தானம் எடுத்ததுனால, நீ ஆலயத்துக்கு வருவதனால, நீ சும்மா அப்படியே கையை உயர்த்தி சும்மா நடிக்கிற மாதிரி, ஆராதனை பண்ற மாதிரி நடிக்கிறதுனால, சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க, ஆராதனை பண்ற மாதிரி நடிக்கிறதுனால, கிறிஸ்தவ மாதிரி வேஷம் போடுறதுனால ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. நீ மாட்டிக்குவே. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், விசேஷித்த ஜனம். ஆனா பாருங்க, நிறைய பேர் ஆண்டவர் அவங்க நிறைய பேர் மேல பிரியமா இல்லை. ஆண்டவருக்கு அவங்க பிரியமா நிறைய பேர் வாழல. பண்றதெல்லாம் அக்கிரமம், அநியாயம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பாருங்க, இது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்தவனா இருந்தா தப்பிச்சுக்குவேன்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீ கிறிஸ்தவனா இருந்தா தப்பிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா மற்றவங்க கூட தப்பிச்சுக்குவான், நீ தப்பிக்க மாட்ட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மற்றவங்க கூட தப்பிச்சிருவான், ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, யாரோ ஒருத்தன் தெரியாம ஹெல்மெட் போடாம போட்டா அவன் தப்பிச்சிருவான். நீ போடாம போனா போலீஸ்கார்கிட்ட உன்னை ஆண்டவர் காட்டி கொடுப்பார், அதை போறாம அவனை புடின்னுவார், உன்னை கண்டிப்பா முடிப்பான், நீ மாட்டிக்குவே. அவருடைய பிள்ளைங்களை சரி பண்றது அவருடைய வேலை. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஞானஸ்தானம் எடுத்ததுனால, நீ ஆராதனை பண்றதுனால, நீ ஜெபம் பண்றதுனால, நீ தசமபாகம் கொடுக்கறதுனால, நீ காணிக்கை கொடுக்கறதுனால ஆண்டவர் ஒருபோது சந்தோஷப்பட மாட்டார். ஆனா சாட்சியா வாழ்வதனால தான் சந்தோஷப்படுவார். சாட்சியா வாழ்ந்து நீங்க காணிக்க கொடுங்க, அதை அங்கீகரிப்பார். தசமபாகம் கொடுங்க, அங்கீகரிப்பார். நீ சாட்சியா வாழாம எவ்வளவுதான் எடுத்துறது கொடுத்தாலும் தேவன் அதை சி அப்படின்னு சொல்லுவார், அருவருப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லும் போது, கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது அவங்களுக்கு நல்லா உணர்த்தும்படி சொல்றாரு. நிறைய பேர் இதை போதிக்கிறதே இல்லை, நிறைய போதகர்கள் இதை போதிக்கிறது இல்லை. கொரிந்து சபை மக்கள் என்ன நினைச்சாங்க? நான் சர்ச்சுக்கு வரேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசமமாக கொடுக்குறேன், இன்னும் சொல்ல போனா நான் தான் சர்ச்சில் மெயினான ஆளு. யாராவது அப்படி நினைச்சுங்க, தோலை உரிச்சிடுவார் ஆண்டவர். நீ மெயினான ஆளுன்றது வாயில கிடையாது. நீ மெயினான ஆளுன்றது நீ சொல்லாத, நீ மெயினான ஆளுன்றது ஆண்டவர் பார்க்கிறார். நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், நீ தசமமாக கொடுக்கலாம், நீ ஆராதனை பண்ணலாம், நீ ஜபிக்கலாம், எல்லாமே வெளிவேசமா பண்ணலாம். மனுஷ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
இஸ்ரவேல் ஜனங்க தான் நமக்கு ஒரு பேட்டர்ன், அவர்கள் மாதிரி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு அற்புதமான டீடைல் சொல்லப்படுது. 1லிருந்து 16 வசனம் வரைக்கும், 6 வசனம் வரைக்கும், 1லிருந்து 6 வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்கள் உள்ள கவனிங்க. ரொம்ப அழகா அது அந்த இன்ஸ்பிரேஷனே பாருங்களேன். இப்படி இருக்க சகோதரரே என்றார். ஏன் இவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க? பேரளவில் கிறிஸ்தவங்க, செய்யறதெல்லாம் அநியாயம், செய்யறதெல்லாம் பாவம், பண்றது ஒன்றும் எல்லாம் அக்கிரமம் பண்றான், எல்லாம் டீட்டெயிலாக பேசுறாரு. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை டீட்டெயிலாக பேசிட்டு, இப்படி இருக்கிறதுனால சகோதரரே உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன்னு சொல்றாரு. இப்படி இருக்க சகோதரரே, இதே தான் நம்ம சபைக்கும் சொல்றேன். நம்ம சபைக்கு மட்டும் இல்லைங்க, யூடியூப்ல இந்த மெசேஜை கேட்கிற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் சொல்றேன். நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நல்லா புரிஞ்சுங்க. இப்படி இருக்க சகோதரரே, யாருக்கு எழுதுறாரு? கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு எழுதுறாரு. என்ன சொல்றாரு? இதை கண்டிப்பா தெரிஞ்சுங்கன்றார். இதை தெரியாம விட்டுறாதீங்க. இப்படி இருக்க சகோதரரே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்தவன்கிற பேர்ல இருக்கிற திருச்சபை மக்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், எங்க போயிட்டார் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போயிட்டார். நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்தின் கீழாய் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் வந்தார்கள். மிராக்கிளா நடத்தினார். மேகத்தின் கீழே இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. நல்லா புரியுங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதாதுன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? என்ன பிரயோஜனம்? ஞானஸ்தானம் எடுத்துட்டு பண்ணாத அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, வாழ எப்படிலாம் வாழக்கூடாது அப்படி வாழுற. இந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருங்க? ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம். மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தவங்க. இப்போ ஞானஸ்தானம் எடுத்தா போதுமா? இந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்களுடைய டீட்டெயிலை கவனிங்க. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள். கம்யூனியன் எடுக்கிறியா? கம்யூனியன் எடுத்துட்டா பரலோகத்துக்கு வரும்னு நினைக்காத. ஞானஸ்தானம் எடுத்தியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஞானஸ்தானம் எடுத்தியா? கம்யூனியன் எடுத்தியா? ஞானஸ்தானம் எடுத்து கம்யூனியன் எடுத்துட்டா பரலோகத்துக்கு வந்துடும் நினைக்காத. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனம் கூட அப்படித்தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம், கம்யூனியனும் எடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இவ்வளோ நன்மையை பெற்றவங்க, ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டியவங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இவங்க யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, கம்யூனியன் எடுத்தவங்க. அதுக்கப்புறம் அப்படி இருந்தும், நல்லா புரிஞ்சுங்க, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. நல்லா புரிஞ்சுங்க, மெஜாரிட்டியான கிறிஸ்தவங்க இன்னைக்கு தேவனுக்கு பிரியமா நடக்கல. நிறைய கிறிஸ்தவங்க, எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாதுங்க. 2 வகையான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஒன்று ஆண்டவருக்கு பிரியமான கிறிஸ்தவங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்கள். இது ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரு கதையில, ஒரு உவமையில சொல்றாரு. புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ எந்த வகை? நீயே தெரிஞ்சுக்க. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கம்யூனியன் எடுக்கிறேன், நான் வொர்ஷிப் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், நான் சபைக்கு வரேன், எல்லாம் பண்றேன். ஆனா உன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? வசனம் சொல்லுது, அவங்கள நிறைய பேர் மேல ஆண்டவர் பிரியமாவே இல்லையா. ஏன் பிரியமா இல்லை? ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமானது செய்யல. யார் இவர்கள்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். யார் இவர்கள்? கிறிஸ்தவர்கள். எப்படி வாழுறாங்க? சுய ஆடம்பரத்தில் இருக்கிறாங்க, பெருமையில் இருக்கிறாங்க, பண ஆசையில் இருக்கிறாங்க, பொருளாசையினால இருக்கிறாங்க. மனமெல்லாம் உலகம், உலக பிரகாரமான எண்ணங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி ஆடம்பரம் பண்ணலாம், எப்படி பெருமையா வாழலாம், இதுதானே ஒழிய கர்த்தருக்கு பயப்படுவது கிடையாது, தாழ்மையா நடப்பது கிடையாது, ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவது கிடையாது. இதை பத்தி எந்த ஊழியக்காரன் பேசுறதும் கிடையாது. அப்படியே பேசினாலும் அந்த போதனையை நம்ம ஆளுங்க கேட்கறதும் கிடையாது.
அவங்களுக்கு எது தேவை? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ பண்ண அக்கிரமெல்லாம் பண்ணுப்போ உன்னை தலையாக்குவாரா? தலையை உடைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பாரா? உன்னை மேன்மைப்படுத்துவாரா? நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் இருதயத்தை செக் பண்ணி பாரு. இப்படிப்பட்ட ஜனங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள், ஆலயத்துக்கு வந்தவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், அற்புதங்களை பெற்றவர்கள், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இல்லை. காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை. தேவனுக்கு பிரியம் எதுனே தெரியல. சுயத்திலேயே போறது, சுய இச்சையின்படியே நடக்கிறது. உலகத்தானுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவன் உலகத்தான் எப்படி இருக்கிறானா அதே மாதிரி நாம் கிறிஸ்தவன் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. the way you talk, the way you look, the way you dress, the way you act, எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். because you are a Christian. ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். அதெல்லாம் கிடையாது. ஜெபம் பண்றது, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்ன உயர்த்துங்க, என்ன சந்தோஷப்படுத்துங்க, எனக்கு பிரியமானதை செய்யுங்க. ஆனா நான் உனக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வேன். உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் என்ன பண்ணல? பிரியமா இல்லை, பிரியமா இருந்ததில்லை. அதனால் என்னாச்சா? ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்திலேயே நிறைய பேர் எல்லாத்தையும் இழந்து நாசமா போறாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் பெற முடியல, தேவ நன்மையை பெற முடியல. அதனால தான் பவுல் கொரிந்துக்கு எழுதும்போது சொல்றாரு, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு அவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. இச்சிக்காதீங்க, உலக பிரகாரமா வாழணும்னு இச்சிக்காதீங்க. ரொம்ப இந்த செல்போன் மோகத்தில் போகாதீங்க, சீரியல் மோகத்தில் போகாதீங்க, சினிமா மோகத்தில் போகாதீங்க, இந்த உலகம் பண்ற மாதிரியே வாழணும்னு நினைக்காதீங்க. யூ மஸ்ட் லிவ் a different life. You are a Christian. நீ ஒரு கிறிஸ்தவன். உன் பேச்சு, உன் பார்வை, உன்னுடைய செயல்கள், உன்னுடைய எண்ணம் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கணும். அவங்க மாதிரி நீ வாழாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்கள மாதிரி நடக்காத, அவங்கள மாதிரி சிந்திக்காத, அவங்கள மாதிரி பார்க்காத, அவங்கள மாதிரி வாழாத. அப்பதான் நீ ஏசப்பா கூட நடக்க முடியும். நீ பண்ற அக்கிரமெல்லாம் பண்ண உன் கூட ஆண்டவர் இருப்பாரா? இதுல வேற ஒரு ஒழுக்கம் கட்ட ஜபம், ஆண்டவரே என் கூட வரும். என்ன பண்றப்பா நீ? உன் கூட நான் வர. பண்ணாத அநியாயத்தெல்லாம் பண்ணி உன் கூட நான் வந்தேன்னா உன் கூட என்ன சேர்த்துருவாங்க அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுவார். ஏசப்பா உங்க கூட நடக்கணுமா? அவரோடு நீங்க ஏனோக்கை போல சஞ்சரிக்கணுமா? அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு பிரியமா வாழ்வதில் கவனம் செலுத்துங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான அப்பத்தை புசித்தார்கள், எல்லாம் பண்ணாங்க, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சாங்க, தேவனுடைய அற்புதத்தை பெற்றாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகரிடத்தில் தேவன் பிரியமா இல்லை. காரணம் என்ன? அவங்க தேவனுக்கு பிரியமானதை செய்யல. இன்னைக்கு நாம தீர்மானம் எடுக்கணும். கிறிஸ்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கணும். எல்லாவற்றிலும் வித்தியாசம். இந்த உலக பிரகாரமான மனசை அப்படியே கழுவணும். உலக எண்ணங்கள் நம்ம விட்டு நீங்கணும். பண ஆசை நம்மளை விட்டு நீங்கணும். உலக பிரகாரமான பொருளாசை நம்மளை விட்டு நீங்கணும். இதெல்லாம் நமக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கு தேவையான நேரத்தில் கர்த்தர் கண்டிப்பா தருவாரு. ஆனா அவைகள் மீது மோகம் கொண்டு போகாதீர்கள். ஜெபம் பண்றதுக்கு ஆசை கிடையாது, கர்த்தரை தேடுறதுக்கு ஆசை கிடையாது. சும்மா கடமைக்குன்னா இந்த வசனத்தை ஒன்று இப்படி திருப்பி வாசித்துட்டு பண்ற அநியாயம்லாம் பண்றது. நீ கொஞ்ச நேரம் நீ உன்னுடைய வாஞ்சையோடு வாசிக்கிறியா? நீ காலையில் வேதத்தை வாசித்தல 119 சங்கீதம் 30 வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்? I chose the path of truth. நான் மெய் வழியை தெரிந்து கொண்டேன். உம்முடைய பிரமாணங்களில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். நமக்கு எது மேல பிரியம்? உலகத்து மேல பிரியம். உலக ஆசைகள் அது எல்லாத்தையும் நசுக்கி போடுது. ஜெப வாழ்க்கை அழிக்குது. கர்த்தருக்கு உண்மையா வாழ்வதை அழிக்குது. உலக ஆசை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம அப்புறம் ஆண்டவரோடு நான் ஏனோக்க போல நடக்கணும். எப்படி நடக்க முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் வந்தார்னா, ராப்சர் நடக்கும்னா நீ எடுத்துக்கொள்ளப்படுவியா? உன்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்வாரா? அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் தரிசிக்கிறதுக்கு தகுதியாகணும். நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள்,
அவர்களில் அநேகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இல்லை. காரணம் அவர்கள் ஆண்டவரை வந்து ரொம்ப கோபம் ஊட்டி விட்டார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயம் பொதுவானது. சங்கீதம் 106:15 சங்கீதம் 106:15 தாவீதும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்றார். சங்கீதம் 106:15 அப்பொழுது அவர்கள், நல்லா புரிஞ்சுங்க, கேட்டதை கொடுப்பார். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, நீ வந்து ரொம்ப இச்சித்து சிலது மேல மோகம் கொண்டு நீ அப்படிதான் போவனா விட்டுருவார், போவார். பிள்ளையம் வந்து ரொம்ப இந்த பண ஆசை பொருளாசை உள்ளவன். ஆண்டவர் சொன்னார் வானா போவாதன்னார். இவன் ஒன்றும் போய் சும்மா கேட்டுனுங்கிறான் ஆண்டவர்கிட்ட. இல்லை ஆண்டவரே அவங்க கூப்பிடுறாங்க, என்னை ரொம்ப கனம் பண்ணுவாங்களாம், எனக்கு வந்து இதெல்லாம் கொடுப்பாங்களா ஆண்டவரே, போடான்னு விட்டார். போடான்னு விட்டு பக்கத்து பின்னாடி என்ன பண்ணிட்டாரு, உருவின பட்டயத்தோட ஒரு தூதரை அனுப்பிட்டார். தேவையா உனக்கு இது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் மேலே பிரியம் கிடையாது, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு எண்ணம் கிடையாது. எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா பண்ணலாம். நல்லா புரிஞ்சுங்க, உங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாரு, பின்னாடி பட்டயம் வரும். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். இது ஏதோ உங்களை பயமுறுத்தணும்னு சொல்றதுக்காக சொல்றது இல்லைங்க, இதுதான் சத்தியம். சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். இப்படிலாம் சொன்னா பயந்துருவாங்க, கிடையாது. இதுதான் நீதி. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். நீ உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டு ஆண்டவரோடு கூட நடக்க முடியாது. அதற்கு பிரியமா வாழ்வதன் மீது கவனம் செலுத்துங்கள். ஆண்டவர் மேல அன்பு வையுங்கள். உண்மையா அவரை நேசிங்க. ஒப்புக்குன்னா அவரை நேசிக்காத, உண்மையா அவரை நேசிங்க. வாசிப்போம் 106 சங்கீதம் 106:15 அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்களுடைய ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் இருந்தும் நிம்மதி சந்தோஷம் இல்லை. ஏன்னா எல்லாம் மனசில் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீதிமான் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவனுடைய நித்திரை இன்பமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தட் மீன்ஸ் அவன் நிம்மதியா இருப்பான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. கேட்டதை கொடுத்துருவாரு, ஆனா ஆத்துமால இளைப்ப அனுப்பிடுவாரு. நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த உலகத்துல பாதி நரகத்தை இங்கே அனுபவிப்ப, மீதி போய் அனுபவிப்ப, அது வேற. நான் அடிக்கடி இதை சொல்றதுக்கு காரணம்னா, கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் பாவம் செய்யறவங்களை சகிக்க மாட்டார். பாவம் செய்து கொண்டு அவரோடு நம்ம ஏனோக்க போல நடக்கவே முடியாது. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நீதி. இன்னும் சொல்ல போனா, அறிந்து செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், அறியாமல் செய்கிறவனுக்கு சில அடிகள். அவனே தப்பிச்சுக்குவான், நீ தப்பிக்க மாட்டேன். அதான் சொல்ல வரேன். ஏன்னா உனக்கு சத்தியம் தெரியும், பைபிள் தெரியும், எப்படி வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற விஷயம்லாம் தெரியும். தெரிந்தும் கூட நீ தெரிந்தே நீ துரோகம் பண்ணி ஆண்டவருக்கு வாழ்வாயானால் உன் மேலே ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? இருக்க மாட்டார். பிரியமா இல்லைன்னா நீ அவர் கூட சேர்ந்து வாழ முடியுமா? அவரோடு சஞ்சரிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக எப்பொழுதும் நம்முடைய மனதில் நம்ம என்ன பண்ணணும்? எண்ணம் கொள்ளணும். ஏனென்று சொன்னால், யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக கடினப்படுத்தி துரோகம் பண்ணுறாங்களோ, they will face the judgment of God. They will face the consecution. அவங்க அந்த விளைவுகளை சந்திப்பாங்க. பாவத்திலே வாழ்ந்து கொண்டு ரொம்ப நாள் போக முடியாது, ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது. பாவம் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, பாவத்தை வெறுக்கணும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய ஆத்துமாவை அவருடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணணும்? சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்புறமா சுத்தமா இருக்க விரும்புகிறேன், வெளிப்புறமா அசுத்தமா இருக்க யாரும் விரும்ப மாட்டோம். அப்படியே ஏதாவது ஒட்டிக்கினா கூட அதை எப்படா கழுவி தீக்கலான்னு பார்ப்போம். ஏதாவது பட்டுச்சுன்னா ரொம்ப நம்ம சங்கடப்படுவோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துகிட்டே இருக்கிறீங்க, ஒரு பறவை உங்கள் உடம்பு உங்கள் சட்டையில் எச்சம் போட்டுடுச்சு, என்ன பண்ணுவீங்க? பரவாயில்லன்னு விட்டுருவீங்களா? இல்லை, அது எப்படியாவது நீக்கணும்னு தான் பார்ப்பீங்க, அதை கழுவணும்னு பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே அது ஒரு மாதிரி இருக்கும், யாராவது பார்த்துருவாங்களோ, அசிங்கமாக இருக்குமோன்னு தெரியும். ஆனால் பாவம் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுறோம்? துணிகரமாக பண்ணுறோம், அப்படியே துணிகரமாக பாவம் பண்ணுறோம். அது மேலே ஒரு பெரிய அருவருப்பு கிடையாது, அதை அருவருக்கிறது கிடையாது. இது கூட கழுவுனா போயிடுங்க, இது கூட தண்ணி போட்டு கழுவுனா போயிடும். அதே மாதிரி தாங்க பாவம் கூட உண்மையாக அதை அருவருத்து கழுவுனா போயிடும். அருவருத்து கழுவணும். நீ எப்படி கழுவுற?
அருவருத்து கழுவுறதே இல்லை, அது அப்படியே ஒட்டிக்கின்னு தான் இருக்குது அந்த கரை. பாவத்தை எப்படி கழுவணும்? அருவருக்கணும். ஐயோ ஒரு மாதிரி முகத்தை சுளிக்கிறல்ல, ஒரு காக்கா போட்டுடுச்சுன்னு யாராவது சிரிச்சுக்கினே போய் காக்கா இது பண்ணிடுச்சுன்னு சொல்கிறோமா? இல்லையே, அருவருக்கிறோம். அடைச்சி போகும்போதே பண்ணிடுச்சுங்க, தண்ணி ஊற்றுங்க, கழுவுங்க, சுத்தம் பண்ணுங்க, இல்லை வேறு சட்டம் மாற்றுருமே. உன் ஆவியும் கரப்பட்டிருக்குதே, உன் ஆத்துமா கரப்பட்டிருக்கிறதே, உன் மைண்டு கரப்ஷனாக இருக்கு, எல்லாமே கரப்படுத்தி கொடுக்குறாயே, அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லையே. இப்பொழுதே கழுவி சுத்திகரியுங்கள். பாவிகளே உங்களை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்களை கழுவுங்கள். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. நீ உலகத்து காரியங்களை ஆராதித்து கொண்டு அது மேலே விருப்பம் வைத்துக்கொண்டு தேவனை நீ ஆராதிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் உங்களுக்கு வேண்டியது என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், அதெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஆனால் உங்கள் நோக்கம் அவருக்கு பிரியமாக வாழணுங்கிற நோக்கமாக இருக்கணும். நோக்கம் அவங்க இச்சித்தது போல நாம் இச்சியாது இருப்போமாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த ஜனம் பண்ண மாதிரி நீ பண்ணிடாத, அவர்கள் இச்சித்தது போல நீங்கள் இச்சியாது இருப்பீர்களாக. மறுபடியும் 1 கொரிந்தியர் 10க்கு வாங்க, 1 கொரிந்தியர் 10க்கு வாங்க, அதை லைனாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி. நிறைய பேருக்கு என்டர்டைன்மெண்ட்டு, விளையாட்டு தப்பு கிடையாது, ஆனால் வாழ்க்கையே விளையாட்டாக இருக்கக்கூடாதுங்க. நான் கொஞ்சம் அழுத்தியே சொல்கிறேன், நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே அவசியம்தான். ஏதோ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன். ஆண்டவர்னா நீ விளையாடுறதுக்கு எதிரியா? கிடையாது, விளையாடலாம். ஆனால் அதையே வாழ்க்கை எடுத்துக்கூடாது. என்டர்டைன்மெண்ட்டே முக்கியம் கிடையாது. என்டர்டைன்மெண்ட்டு சும்மா ஒப்புக்குனா கடவுளை தேடுவது அப்படி கிடையாது. உண்மையோடும் ஆவியோடும் அவரை கருத்தோடும் முழு மனதோடும் முழு விருப்பத்தோடும் அவரை தேடுவது. மற்றதெல்லாம் ஒரு ஊருக்கா மாதிரி, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஊருக்காவை தட்டு நிறைய போட்டு சாப்பாடை கொஞ்சம் வச்சா நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஊருக்காய் எவ்வளோ அவ்வளோதான் வைக்கணும். என்டர்டெயின்மெண்ட்டு, உலக பிரகாரமான காரியங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு, மற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் தான், அளவு தான். அதை ஓவராக போடுறது, ஓவராக பண்ணால் என்ன ஆகும்? உங்கள் ஆவிக்குரிய உடல் கெட்டுடும். எப்படி ஊருக்காய் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப தலைக்கு ஏறுதோ, அது மாதிரி இந்த உலக பிரகாரமான என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணுறான் பாருங்க, அவன் தான் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். எப்போ பாரு வழியில் என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, தகவல் அதிகமாக பெறுவது. மைண்டில் டூ மச் தகவல் அறிவது நல்லது கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எதில் கவனம் செலுத்தினாங்க? அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? கவனிங்க, அதுக்கு வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும். நல்லா புரிஞ்சுங்க, சாப்பிட்றது தப்பு கிடையாது, குடிக்கிறது தப்பு கிடையாது. குடிக்கிறதுனா இந்த தண்ணி, சாதா தண்ணி, ஜூஸு, அது நான் சொல்கிறேன். குடிக்கிறதுனா அது எடுத்துக்காத. ஏன்னா நிறைய பேர் குடிக்கிறது தப்பு கிடையாதுன்னா குடிக்க தப்பு கிடையாது போல, அது கிடையாது, அது தப்பு. சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ ஜூஸ் குடிக்கிறதோ தப்பு கிடையாது. அதுக்காகவே வாழாத. சாப்பிட்றதும் குடிக்கிறதும் விளையாடுறதும் வாழ்க்கை இல்லை. கர்த்தரை தேடுவது, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வது. என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் கொஞ்சம் இடம் போட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ காரியம் கர்த்தருக்கு செய்கிறீங்க, எவ்வளோ காரியம் உங்களுடைய சுய இன்பத்துக்காக செய்கிறீங்க. செல்ஃப் ப்ளஷர். இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான். அவங்க வாழ்க்கை எதில் கழிச்சாங்க? எப்போ பாரு தீனிலே இருக்கிறாங்க. சாப்பாடு, குடிக்கிறது, விளையாடுறது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, இதுதான் வாழ்க்கை. ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும், அவருக்கு பிரியமாக வாழணும் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சாப்பாடு ஒரு வேளை தான் சாப்பிட்ணும். காலையில் ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை. சில பேர் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்றது, எதையுமே வேணான்றது, உள்ளே போடுறதுன்னா குப்பை தொட்டியாது. மைண்டு கூட அப்படி தான். நிறைய இதில் தகவலை போடாத. எதை தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இதை யூடியூப்பில் போய் அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, எதையும் விடுறதில்ல. டக்குன்னு ஒன்று போடுவான் பிசாசு. அதை போட்ட உடனே அது இன்னொன்று போய் பார்க்குறது, அதை பார்த்தோன்னா அடுத்ததை பார்க்க, அது அடுத்தது, இப்படியே போகுது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, இப்போ இருந்து ஆர்டர் சொல்லியிருப்பார், இப்பொழுது உட்கார்ந்து யூடியூப் பார்க்கவும் செல்போனை நோண்டவும் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவங்க இப்ப சொல்லிட்டு சொல்றாரு, சிலர் என்ன பண்ணலாம், அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள் ஆகாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்க என்ன விக்கிரக ஆராதனை பண்ணாங்க? அவங்க சாப்பிட்டாங்க, அதிலேயே கவனம் செலுத்தினாங்க. சாப்பாடு அவங்களுக்கு விக்கிரமா இருந்தது, விளையாட்டு அவங்களுக்கு விக்கிரகமா இருந்தது. இன்னைக்கு நமக்கு எது விக்கிரமா இருக்குது? எல்லாம் பாருங்க, இந்த யூடியூப்ல கூட இதில் பாருங்க, எது விக்கிரகமா இருக்குது, எதை ஆராதிக்கிறோம், எதை போற்றுகிறோம், எதை மேன்மைப்படுத்துகிறோம், இதுதான் பெருசா இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் விக்கிரகாரக்காரனா மாறிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்க புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் என்றார். விக்கிரகார ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்க ஆராதிக்காதீங்க. சில பேருக்கு பணத்து மேலேயே கவனம், பணம் விக்கிரகமா இருக்குது. பொருளாசை விக்கிரக ஆராதனை, பொருளாசையாக விக்கிரக ஆராதனை. பொருள்னா இது கூட என்னது? பொருள், இது மேல ஆசை வச்சா சொல்லுங்க, இது இருக்கலாங்க, இது தவறு கிடையாது. என்னத்துக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான். இதை விக்கிரகம் ஆக்காதீங்க. இது மேலேயே ரொம்ப மோகம். ஆனா பிசாசு இழுத்து கொண்டு போகிறான், நம்ம மனசை கெடுக்கிறான். அவர்கள் விக்கிரகாராதனைக்காரது போல நீங்களும் ஆகாதிருங்கள். யாருக்கு சொல்றாரு? ஞானஸ்தானம் பெற்றவங்க, கம்யூனியன் எடுத்தவங்க, ஆலயத்துக்கு வந்தவங்க, வொர்ஷிப் பண்ணவங்க, ஜபிக்கிறவங்க, இவ்வளவும் பண்ணிட்டு இதையும் பண்றாங்க. அப்ப இவங்க சொல்ற, அவங்கள மாதிரி நீங்க ஆகாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது மாதிரி நீ பண்ணாத. அது மாதிரி பண்ணீங்கன்னா ஆண்டவரோடு என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர்களில் சிலர் வேசிதனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அவர்களைப் போல நாமும் வேசிதனம் பண்ணாதிருப்போமாக. வேசிதனம் நாங்க ஆண்டவரை விட்டுட்டு வேற எது கூடயாவது நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணேனா அதான் வேசிதனம். இன்னும் கூட சொல்றேன், நீ ஜபிக்கிறதே இல்லை, வேதம் வாசிக்கிறதே இல்லை, ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிறதே இல்லை, ஆனா மற்றது மேல ரொம்ப ஆசையா இருக்கிற, மற்றது மேல அப்படியே மோகமா இருக்கிற, இதுக்கு பெருதாங்க வேசிதனம். இன்னும் எவ்வளோங்க நான் விளக்கமா சொல்ல முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்த பொருட்களை கொண்டு நீ ஆண் சொர்பத்தையும் பெண் சொர்பத்தையும் செய்து அதோடு வேசிதனம் பண்ணினா என்றார். அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் நம்ம கொடுக்கிற சௌகரியங்கள் மீது நம்ம கவனத்தை செலுத்தி ஆண்டவரை மறந்து போறோம் பாருங்க, அதுதாங்க வேசிதனம். கர்த்தர் நம்ம கொடுக்கிற சௌகரியங்கள் அது நம்முடைய பயன்பாட்டுக்கு, அதையே போய் தேடுவதற்கு அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம கர்த்தரை தான் தேடணும், ஆண்டவருக்கு பிரியமா தான் வாழணும். இதெல்லாம் பைபிள்ல இருக்குதுன்னே சில பேருக்கு தெரியாது. இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதே கிடையாது. 9வது வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். யாருங்க இவங்க? யாருங்க இவங்க சொல்லுங்க? ஞானஸ்தானம் பெற்றவங்க, கம்யூனியன் எடுத்தவங்க, ஆலயத்துக்கு வந்தவங்க, ஆராதனை பண்ணவங்க, தசமபாகம் கொடுத்தவங்க, எல்லாம் பண்ணாங்க. கூட என்ன பண்ணாங்க? இதையும் பண்ணாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்தா போதும், சர்ச்சுக்கு வந்தா போதும், ஆராதனை பண்ணா போதும், காணிக்கை கொடுத்தா போதும், தசமபாகம் கொடுத்தா. யாரை ஏமாத்துற நீ? ஆண்டவர் இதெல்லாம் பிரியப்பட மாட்டார். அவர்கள் ஆடுகளோடு மாடுகளோடு என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள், நான் அவர்களை விட்டு விலகிவிட்டேன். ஆண்டவர் விலகிடுவாரு. அப்ப ஆண்டவரோடு ஏனோக்கு போல நடக்கணும்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம ரொம்ப தெளிவா ஞானமா கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு கவனம் செலுத்தணும். நாம யாரை தான் சேவிக்கணும்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உலகத்தா மாதிரி வாழக்கூடாது, உலகத்தா மாதிரி நடக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார், அழித்து போடுவார். அழிவு வரும். சும்மா ஆண்டவரை கோவப்படுத்தி ஆண்டுக்குறோமா பாவம் பண்ணி அப்படியே போனேன்னா, இஸ்ரவேல் ஜனங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கங்க, அவங்க மோசையின் மூலமா வழிநடத்தப்பட்ட ஜனங்கங்க, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கங்க, அவங்க எல்லாம் ஞானபானத்தை குடித்தவர்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். தப்பு பண்ண ஆண்டவர் அழிச்சிருவாரு, அழிவு தாரா வந்துடும். சும்மா ஆண்டவர் சொல்லி எவ்வளவுதான் உனக்கு கிருபையை கொடுப்பாரு.
கிருபையை நீ என்ன பண்ற? துச்சமா மதிக்கிற. கிருபையை தவறா பயன்படுத்துற. கிருபையை நீ ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை புறக்கணிக்கிற. கொஞ்சமாவது உணர்வு வரணும், கொஞ்சமாவது கர்த்தருக்கு பயப்படணும், கொஞ்சமாவது ஆண்டவருக்கு பிடிக்கமில்லாத காரியங்களை விட்டு ஓயணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும். ஏன் நீங்க முறுமுறுத்தீங்கன்னா உங்களுக்கு அதான்றாரு பவுல். ரொம்ப தெளிவா எழுதுறாரு. நீ முறுமுறுத்த, நீ இப்படி வேசித்தனம் பண்ண, நீ இப்படி விக்கிரகாராதனை பண்ண, நீ இப்படி இச்சித்த, நீ இப்படி நடந்த, உனக்கும் இதுதான். நீயும் உங்களுக்கு ஒன்றும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களுக்கு ஒரு மாதிரி அவங்கள ஒரு மாதிரி நடத்த மாட்டாரு. ஆண்டவர் மனுஷனுடைய ஒவ்வொரு வழிகளையும் நோக்கி பார்க்கிறார். அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா உங்கள் வழியின் பலனை நீங்கள் புசிப்பீர்கள். நீ எதை விதைக்கிறியோ அதை என்ன பண்ணுவேன்? அறுப்பாய். ஹல்லேலூயா. இப்போ 11ஆம் வசனம் சொல்றாரு, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. எக்ஸாம்பிளா நடந்தது அவங்களுக்கு. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு இப்போ நம்ம எங்க இருக்கிறோங்க? உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு என்னவா? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீ, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப எச்சரிக்கையா வாழணும். கிறிஸ்தவன் சொன்னா உனக்கு பெரிய சலுகை ஆண்டவர் கொடுத்துருவார் நினைக்காத. கிறிஸ்தவன் சொன்னா உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க, உனக்கு கிருபை கொடுப்பாரு, உனக்கு உணர்த்துவார், உனக்கு புரிய வைப்பார், உனக்கு கூட பேசுவார். இப்போ கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பார், இப்போ கூட உணர்த்துவார். அதை அசட்டை பண்ணாத, அதை முறுமுறுக்காத, அதை அஜாக்கிரதை எடுத்துக்காத. நீங்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நடந்தது. உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி அது எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எச்சரிக்கை. நீ இயேசுவா பிள்ளைன்னா சாட்சியா வாழணும். பாவத்தை விரும்பி பாவத்துக்கு பின்னால ஓடி ஆண்டவரை வேதனைப்படுத்தி வாழ்ந்தால் கண்டிப்பா பாவத்துக்கு என்ன உண்டு? பாவம் அதனுடைய விளைவுகளை கொண்டு வந்துவிடும். பாவத்துக்கு விளைவு இருக்குது, மன்னிப்பு உண்டு, மன்னிப்பாரு. ஆனா விளைவுகளை நீ தான் சந்திக்கணும். கான்சிக்யூஷன் நீ தான் பேஸ் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் இப்படி ஒரு வேலை நம்ம செய்து கொண்டிருந்தால், இப்படி நம்ம வாழ்ந்தால், இப்படி நம்ம நடந்தால், ஒரு வேலை ஆமாம் பாஸ்டர், உங்க வார்த்தையை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு அச்சம் வருது, எனக்குள்ள ஒரு உணர்வு வருது, நான் சரியில்லை, என் ஜப வாழ்க்கை போச்சு, நான் கர்த்தரை தேடுகிறது ஏதோ ஒப்புக்கு நான் தேடுறேன், சும்மா ஆலயத்துக்கு வரேன், கடமைக்கு நான் ஆலயத்துக்கு வரேன், என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன், நிறைய உலக பிரகாரமாக இருக்கிறேன், எனக்குள்ள அப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையா மனம் திரும்ப சொல்றார். இப்போ உண்மையான மனமாற்றத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமா, ஆனா ஆண்டவருக்கு முன்னால நேர்மையா மறைக்காம ஒத்துக்கணும். ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க சொன்ன வசனத்தை நான் வாசித்தேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஆராதனை பண்றேன், நான் ஆலயத்தில் ரொம்ப எல்லாமே இருக்கிறேன். ஆனால் எனக்குள்ள சில பாவங்கள் எனக்கே தெரியாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்த மாதிரி எனக்குள்ள இச்சை இருக்குது. நான் பொருளாசை உள்ளவனாக இருக்கிறேன், நான் உண்மை பரிச்சை பார்க்குற மாதிரி நடக்கிறேன், நான் உங்கள் மேலே ரொம்ப விசுவாசமாக இல்லை, ஒப்புக்கு நான் விசுவாசம் மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறேன், நான் ஒரு போலித்தனமாக இருக்கிறேன்னு சொல்லி நான் ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்டு உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதலின் செய்தியை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓசியா 14ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்றார். ஓசியா 14 உணர்கிறவர்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது, இந்த வார்த்தை உணர்கிறவர்களுக்கு. அப்படி உணர்ந்தீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஓசியா 14 1ஆம் வசனம், இஸ்ரவேலே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேலே உங்க பேரை போட்டுங்க, ஜாய் சாமுவேலே உங்க பேரை போட்டுங்க, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. இப்ப நீ எங்க திரும்பி இருக்கிற? உன் கண்ணு எங்க இருக்குது? எங்க இருக்குது? வேற வேற மாதிரி நீ திரும்பிட்டு இருக்கிற. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, திரும்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்பி வா, உன் ஜெப வாழ்க்கைக்கு திரும்பி வா, நீ கர்த்தரை தேடுகிறதற்கு திரும்பி வா, ஆண்டவருக்கு பிரியமா வாழ திரும்பி வா, ஆண்டவருக்கு சாட்சியா வாழ திரும்பி வா, ஆண்டவருக்கு உண்மையா இருக்க திரும்பி வா. இப்பொழுதும்
நீ திரும்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்பொழுது நீ திரும்பு. அல்லேலூயா. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். கிறிஸ்தவனே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இதெல்லாம் டாலரேட் பண்ணுவார்னு. அவர் ஒருபோதும் இதை டாலரேட் பண்ண மாட்டார், சகிக்க மாட்டார். அவரை விட்டு, அவரை மறந்து, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு, உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டு, பொருள் ஆசையும் பண ஆசையும் இச்சையும் நிறைந்தவர்களாய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு, நீங்க ஆண்டவரை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, சகித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சொல்ல முடியாது. ஆண்டவர் இவைகள் எல்லாம் சகிக்க மாட்டார். ஆகவே அழைப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேலே, கிறிஸ்தவனே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஞானஸ்தானம் எடுத்தவனே, ஆலயத்துக்கு வருகிறவனே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நீ இருக்கிற அந்த சௌகரியங்கள், நீ இருக்கிறதான இந்த உலக பிரகாரமான இந்த உலகம் உன்னை ஏமாத்தி வைத்திருக்கிற உலகம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளை எல்லாம் விட்டு திரும்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் விட்டு திரும்பு, கர்த்தரிடத்தில் திரும்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எங்க இருக்கிற? ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துன்னு சௌகரியமா இருக்கிற, நீ கம்ஃபர்ட்டா இருக்கிற. நல்லா புரிஞ்சுங்க, அது நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் துருகமும் தஞ்சமும் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு பிரியமா வாழ்வதிலே கவனம் செலுத்துங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னத பாட்டில் தன்னுடைய மனவாட்டியை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவருடைய மனவாட்டிகள் அவங்க சில நேரங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரை மறந்துட்டு சும்மா அப்படியே என்ன பண்றாங்க, அந்த உலகத்தின் பின்னால போயிடுறாங்க. உலகத்தின் பின்னால போற உன்னை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லிபனோனில் இருந்து அவர் கூட போ. லிபனோனில் இருக்கிற, ஆனா எங்க போ? அது பின்னாடி போ. அவங்க அங்கேயே இருக்காத, அங்கேயே நிற்காத. லிபனோனில் இருந்து என்னோடு வா. ஆண்டவர் சொல்றார், நீ இருக்கிற இடத்துல இருந்து என் பின்னாடி வா. உனக்கு தான் அதெல்லாம் நான் தான் கொடுத்துருக்கிறேன். உன்னுடைய சௌரியங்கள், உனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் நான் தான் கொடுத்தேன். நீ அது பின்னாடி போகாத. கொடுக்கப்பட்டவைகளை நீ என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனா அதையே பெருசா எடுத்துக்காத. ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை அழுதுன்னு சொல்லி ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அப்பா அம்மா. அது அப்பா அம்மா விட்டு பொம்மை கூடவே விளையாடி தான் அர்த்தம். அது பைத்தியம்னு அர்த்தம். அப்பா அம்மாவே மறந்துருந்து வச்சுக்க. சில குழந்தைங்க அப்படிதான் இருக்குது, சில கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆண்டவர் கொடுத்த எல்லா பொருளையும் அவங்க அது மேலதான் படுத்துன்னு இருக்காங்க, கொடுத்தவரை மறந்துடுறாங்க. இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், வேண்டிய நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இருக்கட்டும், அவர் பின்னாடி போ, அது பின்னாடி போகாது. இருக்கட்டும், நல்லது அவர் தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. நல்ல பெட் யார் கொடுத்தது? நல்ல வீடு யார் கொடுத்தது? நல்ல சௌகரியங்களை யார் கொடுத்தா? அவர் கொடுத்தாரு. அதுக்காக பெட்டு கொடுத்துட்டாருன்னா அதிலேயே படுத்துன்னு தூங்கினுக்காது. எழுந்துரு, அதிகாலையில் சீக்கிரமா எழுந்துரு, அவரை தேடு. பக்கத்தில் பசம் சீக்கிரமா எழுந்து அவரை தேடு. நல்லா ஏசியை வேற கொடுத்துட்டாரு உனக்கு. ஏசியை வேற கொடுத்துட்டாரா? நல்லா ஏசியை போட்டுக்கிறது, நல்லா நிமிர தூங்குறது. லிபனோனில் தான் இருக்கிற. லிபனோன் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் தான், அதுலேயே இருக்காத. கொஞ்சம் எழுந்து அவர் பின்னாடி போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பின்னாடி போ. எல்லாம் கொடுத்துருக்கிறாரா? எல்லாம் கொடுத்துட்டாருங்க, இனிமே எனக்கு கவலை இல்லை, அவரை மறந்துட்டாத. என்ன அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அழைக்கிறார் பாருங்க. அவருடைய அழைப்பை கொஞ்சம் கவனிங்க. 8ஆம் வசனத்தை அப்படியே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. லிபனோனில் இருந்து 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. லிபனோனில் இருந்து எங்க இருக்கிற? சௌரியமான இடத்துல இருக்கிற, தப்பு கிடையாது, இரு, அங்கதான் நான் வச்சுக்கிறேன். ஆனா என்கிட்ட கொஞ்சம் வா, என் பின்னாலே வா. ஒரு ஆமென் சொல்லுங்க. லிபனோனில் இருந்து என்னோடு வா. அதுக்கப்புறம் என் மனவாளியே, லிபனோனில் இருந்து என்னோடு வா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது பின்னாடியும் போயிடாத, யார் பின்னாடியும் போகாத. அல்லேலூயா. இந்த உலகத்து பின்னால போயிடாத.
மாம்ச இச்சையின் பின்னாடி போகாத, கண்களின் இச்சையின் பின்னால போகாத. உன்னை சௌகரியமாக உன்னை கொடுத்தாரு, அந்த சௌகரியத்தையே பெருசாக நினச்சிக்கின்னு அது மேலேயே கவனம் வச்சிடாத. சில நேரங்களில் ஆண்டவர் ஏன்டா இவனுக்கு இதை கொடுத்தேன்னு தலையில் அடிச்சுக்கிறார். சில பேர்லாம் பாருங்க, வேலை இல்லாத நேரத்தில் உழுது உழுது ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே நான் படித்து முடிச்சுட்டேன் ஆண்டவரே, என் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஆண்டவரே. வேலையை கொடுத்துட்டாருன்னா வேலை பின்னாடி போயிடுறது, ஆண்டவரை விட்டுடுறது. என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வச்ச உடனே ஆசீர்வச்சவரை விட்டுடுறது, ஆசீர்வாதத்து பின்னாடி போகிறது. எவ்வளோ நன்மையை செய்திருக்கிறாரு, நீ கொஞ்சமாவது அவர் பின்னாடி போனல. 2 முறை ஆண்டவர் ஆவலோட சொல்றாரு, லிபனோனிலிருந்து என்னோடு வா என் மனவாளியே, லிபனோனிலிருந்து என்னோட வா. அமனாவின் கொடுமுடியில் இருந்தும் சேனீர் ஏமோனின் கொடுமுடியில் இருந்தும் சிங்கங்களின் தாபகரில் இருந்தும் சிவிங்களின் மலையில் இருந்தும் கீழே பார். ஏன் தெரியுமா? எவ்வளவுக்கு எங்கிருந்து உன்னை தூயின் வந்தன்னு பாருன்ற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எங்க இருந்த? ஐயோ நான் வியாதியில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இன்னைக்கு நல்லா ஆகிட்டார்ல ஆண்டவர், உனக்கு சுகம் கொடுத்துக்கிறார்ல, கொஞ்சம் கீழே பாரு. நீ எவ்வளோ மேலே வந்திருக்கிறன்னு பாரு, உன்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சுக்கிறாரு. சாப்பாட்டுக்கே லாட்டரி அடிச்சிருந்த, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்த, எவ்வளோ கடன் தொல்லையில் இருந்த, எவ்வளோ பிரச்சனையில் இருந்த, எவ்வளோ போராட்டத்தில் இருந்த, ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உன்னை தூயின் வந்து மேலே நிறுத்தி இருக்கிறாரு. கொஞ்சம் கீழே பாரியா, எங்க இருந்து உன்னை எங்க உச்சத்தில் வச்சிருக்கிறாருன்னு. உன்னை அவ்வளோ உயர்வில் கொண்டு வந்து வைத்தா பிறகு அவரை மறந்து விட்டு உன் வாழ்க்கை என்ன பண்ற? எல்லாம் உன்னால ஆனது மாதிரி நினைச்சுக்கிறேன். எல்லாம் என்னால் ஆச்சு, ஏன் திறமை, ஏன் இல்லை. லிபனோனில் இருந்து அவரோடு போங்கள், அவரை தேடுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஆண்டவருக்கு முன்னால உண்மையா இருதயத்தை சுத்திகரியுங்கள், கழுவி சுத்திகரியுங்கள். நீங்க உங்க வாழ்க்கையை மாத்திக்கணும்னு முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு பிரியமா வாழ்வன் முடிவு பண்ணுங்க. உங்க சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாத்துறாரா இல்லையா பாருங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறதா இல்லையா பாருங்க. உங்க போராட்டத்துக்கு முடிவு வருகிறதா இல்லையா பாருங்க. இல்லைன்னா, நீங்க மாறலன்னா உங்க சூழ்நிலை அப்படியே இருக்கும், இன்னும் ஒஸ்டா மாறும், இன்னும் பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு முறை புரிந்து கொள்ளணும், அவரை தவிர வேற வழி இல்லை. அவரே என்னுடைய கோட்டை, அவரே என்னுடைய துருகம், அவரே என்னுடைய தஞ்சம், அவரே என்னுடைய பலன். ஒரு ஆளிலேயே சொல்லாமா? இந்த மாலை வேளையில ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் பின்னாடி வரணும். ஏனோக்கு என்ன பண்ணாரு? அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லா ஆண்டவரை மறந்து அவன் இஷ்டம் போல வாழ்ந்த காலத்தில் ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். இப்ப ஆண்டவர் தன்னோடு நீங்களும் நடக்கணும்ன்றதுனால கூப்பிடுகிறார். என் மனவாளியே, என் சகோதரியே, லிபனோனில் இருந்து என் கூட வா, நம்ம 2 பேரும் ஒன்னா போலான்னா. ஆண்டவரே நான் உங்க கூட வர மாட்டேன், நான் செல்போன் கூட தான் போவேன். நான் இந்த உலக ஆசையின் பின்னாடி தான் போவேன். இந்த உலக காரியங்கள் மேலே தான் எனக்கு மோகம். நான் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் யாரும் உன்னுடைய ரோல் மாடல் கிடையாது. யாரையும் நீ பின்பற்றக்கூடாது. யார் தான் உனக்கு ரோல் மாடல்? யாரை தான் நீ பின்பற்றணும்? யார் பின்னால தான் நீ போகணும்? I have decided to follow Jesus. No turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அப்பா கூட க்ளோஸா இருக்க பாருங்க. இந்த காலம் ரொம்ப நெருக்கமான காலம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். எல்லாரும் சுய வாழ்க்கையில சுய இச்சையின்படி வாழ்கின்ற காலம், அவர் வரப்போகின்ற காலம். தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கிறார். என்னோடு கூட வா, நான் உன்னை கூட்டு போறேன். எல்லாம் நான் கொடுத்தது, அது மேலே படுத்துக்காத, அதையே பெருசா நினைச்சுக்காத, அதுல போய் உன் வாழ்க்கையை நாசப்படுத்திக்காத. சில நேரங்களில் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நம்ம சிலது வாங்கி கொடுப்போம், ஆனால் அதுங்க நம்மளை மறந்துடும், அதுங்க அதனாலேயே கெட்டு போயிடும். அப்போ வருத்தமாக இருக்கும், ஏன்டா நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், நம்ம நல்லது செய்ய போய் அது கெட்டதாக மாறிடுச்சு. அது மாதிரி ஆண்டவர் ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. அவருக்கு பிரியமாக வாழ்வதில் கவனம் செலுத்துங்க, அவரை பிரியப்படுத்துவதில் கவனம் வையுங்கள்,
அவர் கூட நடந்து போகிறதுல கவனம் வையுங்கள். எப்பொழுதும் உங்கள் மனசெல்லாம் அவராக இருக்கட்டும். ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும், ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும், சாட்சியாக வாழணும், மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லணும்னா நான் முதல்ல அதுக்கு தகுதியாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்திருந்து இந்த வேலையில் செபிக்க போகிறோம். இந்த நல்ல மாலை வேலையில் நான் ஏனோக்கை போல தேவனோடு நடக்க வேண்டும் என்று சொன்னார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஆதாம் இறந்து போனார். இந்த உலகத்தை எச்சரித்த நோவா பிறந்திருக்கிறார். அப்போ நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரு காலத்தில் ஏனோக்கு எல்லாரும் போல வாழலை, வித்தியாசமாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு பெரிய சாட்சியாக ஏனோக்கு இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இந்த காலம் கூட அப்படிப்பட்ட காலம் தாங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஏமாந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையை உலக பின்னாடி போயிடாதீங்க. ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதில் கவனம் செலுத்துங்க. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதில் அதிகமாக, ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதில், சாட்சியா வாழ்வதில், பாவத்தை விட்டு வெளியே வருவதில், அசுத்தமான வாழ்க்கையை விட்டு வெளியே வருவதில், விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வருவதில், பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வருவதில் இன்னைக்கு கத்திரத்தில் நம்ம மனம் திரும்புவோமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். மனசார ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில அப்பா உங்களுடைய அழைப்பின் சத்தம் கேட்கிறது. ஆண்டவரே, என்னுடைய காதுகளிலே, என்னுடைய மனவாளியே, என்னுடைய சகோதரியே, லிபனோனிலிருந்து நீ என்னோடு கூட வா. ஹல்லேலூயா. நீ எங்கிருந்து மேல வந்திருக்கிறன்னு பாரு. உன்னை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறன்னு பாரு. உனக்கு நான் கொடுத்த நன்மைகள் எவ்வளவு பெரிதென்று பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, மாலை வேளையில ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, எல்லாம் மோசம் போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே, எல்லோரும் உங்களை விட்டு பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே, எல்லோரும் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே பாவம் செய்து ஆண்டவரே இந்த உலக போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கும்படி எங்க வாழ்க்கையை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரங்களை உங்களுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவபலியாய் எங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அதிகமாய் உம்மை பின்பற்றுகின்ற, அதிகமாய் உம்மை நேசிக்கின்ற இந்த உலகத்தில் ஆண்டவர் உமக்கு சாட்சியாக வாழுகின்ற ஒரு பாத்திரங்களாய் கர்த்தர்களை மாற்றும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று எங்களுக்கு பின்னால கூப்பிடுகிற எங்கள் நல்ல மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்டு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மனம் திரும்புதலினுடைய செய்தி ஒவ்வொருடைய மனதையும் மாற்றட்டும். ஆண்டவரே, அதிகமாய் நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்வதிலே கவனம் செலுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலக காரியங்களை எங்களை மயக்கி போடாதபடிக்கு ஆண்டவரே, மயக்கம் தெளிந்து அவருடைய கண்ணிகளுக்கு நாங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக நாட்களிலே பிசாசுடைய கண்ணியில சிக்கி இருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து அவருடைய கண்ணிக்கு தப்பிக்கொள்ளும்படியாக கர்த்தர் சபையை விழிப்புணர்வடைய செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் விழிப்புணர்வு வரட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, பாவத்தை விட்டு ஓயும்படியாக நாங்கள் மெய் வழியை தெரிந்து கொண்டு உம்முடைய கற்பனைகளின் ஊடாக நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, அடியனை சுத்திகரிங்கப்பா. எங்களை ஆண்டவரே சத்தியத்தின் பாதையில் நடத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு பெரிய மனமாறுதல் வரட்டும், ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நாங்கள் உறுதி கொண்டு வாழ உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென்.